on their first jobs, IT professionals have all come out, tens of thousands of them gathered at the Marina Beach. மெரினா புரட்சி நம்முடைய இயக்குனர் MS ராஜ் அவர்கள் மற்றும் படைப்பாளிகளுடைய ஒரு மாறுபட்ட தமிழ் திரையுலகில் இதுவரை இல்லாத வகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு படம். மேலை நாடுகளில் வந்திருக்கலாம். அண்மையில் நடந்த ஒரு 2 ஆண்டுக்கு முன் நடந்த ஒரு மாபெரும் தமிழர் எழுச்சியை, வரலாற்றில் பதிவான அந்த எழுச்சியை, மக்கள் எழுச்சியை அப்படியே கலைப்படைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நுட்பத்தோடு இவ்வளவு திரட்டி அதை கொடுத்தது என்பது சாதாரணமல்ல. அதே போல் கலைப்படைப்பு என்றால் ஒளியாக இருக்கட்டும், அந்த கேமராவுடைய திறமை, ஒலி சவுண்டாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே ஒரு காட்சிப்படுத்தியிருக்கிற முறை என்பது பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. தொடக்கத்திலேருந்தே பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு நடந்த வரலாற்றை, ஒரு சம்பவத்தை இப்படி ஒரு கலைப்படைப்பாக இப்படி தருவது என்பது ஒரு அரிய செய்தி நம்ம தமிழ் திரையுலகுக்குன்னு நான் கருதுகிறேன். இது இது படைப்பை பற்றியது. அடுத்தது நம்முடைய ஒரு இனத்தினுடைய ஆற்றல் எப்படி இருக்கும், அது அளவிட முடியாதது. மக்களுடைய ஆற்றல் என்பது எல்லையற்றது. அது எதிர்வினை ஆற்றும் பொழுது பல்வேறு நினைத்து பார்க்க முடியாத வடிவங்களில் அது எதிர்வினையாற்றும், சந்திக்கும் என்பது உண்மையாக நடந்த செய்தி. அந்த உண்மையாக நடந்த செய்தியை உண்மையாக எடுத்து கொடுத்துக்கிறார்கள். நம்முடைய தமிழினம் விழிப்பு பெற்று எழுச்சி பெற்று வருகின்ற ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இந்த தமிழர் எழுச்சி என்பது. நாங்கள்லாம் அதை தை புரட்சி என்று சொல்வது உண்டு. அதை மெரினா புரட்சி என்று தம்பி அவர்கள் MS ராஜ் அவர்கள் பேர் வைத்து எடுத்திருக்கிறார்கள். இது மக்கள் முடிவெடுத்து விட்டால் எந்த சக்தியால் அதை தடுக்க முடியாது என்பது பல நாட்டு புரட்சி தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் அது நடந்திருக்கு. அதை படமாக்கி மக்களுக்கு தருகிறார்கள். அனைவரும் இதை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட படைப்புகளும் வர வேண்டும். நம்முடைய வரலாறு தொடக்கத்தை இந்த படத்தில் சொல்கிறாங்க. 65 இந்தியர் போராட்டத்தை சொல்கிறாங்க. நான்லாம் மாணவனாக இருந்து பங்கு பெற்றவன். அதுக்கு இப்படி ஒரு அப்போ ஒரு MS ராஜ் இல்லாமல் போயிட்டாங்களே, அது அப்படி காட்சிப்படுத்த எல்லாம் போயிடுச்சு என்ற ஏக்கமும் எனக்கு இருக்கிறது, உண்மையில் இருக்கிறது. அதனால் என்னை மனமாற பாராட்டுகிறேன். தமிழர்கள் எப்படி விழிப்புணர்வோடு அன்றைக்கு பெரிய அடக்குமுறையை எதிர்த்து நின்றார்களோ அதே உணர்வோடு இந்த படத்தையும் ஆதரிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். நிறைகுறை இருந்தால் அதை சொல்லுங்கள். நல்ல நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு, பல்வேறு தடைகளை எல்லாம் கடந்து இது வந்திருக்கிறது. அதை எல்லாரும் பாருங்கள், பார்த்தும் கருத்துக்கள் சொல்லுங்கள். இது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு காணிக்கையாக இதை கருதுங்கள், இந்த வரலாற்று பதிவை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.